ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சிந்தனைக்கு கணியன் பூங்குன்றனார் எழுதிய புறநானூர்லேருந்து ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அது என்ன அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது ஒருவருக்கு ஏற்படும் நல்லதும் கெட்டதும் அவருக்கு பிறரால் ஏற்படுவது கிடையாது, அவராலேயே அவருடைய செய்கைகளாலேயே ஏற்படுது இல்லைங்களா? இது உண்மை. எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாட்டில் ஒரு ராஜா அரசாண்டுட்டு இருக்காரு. அவருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. ராஜா என்ன ஆயிடுறாரு, அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில எந்த பையன்கிட்ட நாட்டை ஒப்படைக்கிறது அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதனால 3 மகன்களையும் கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்குறாரு. 3 மகன்கிட்டையும் காட்டுக்கு போய் ஏழை மக்களுக்காக பழங்கள் பறிச்சுட்டு வாங்க, பறிச்சுட்டு வந்த பழங்களை நீங்களே அவர்களுக்கு கொடுக்கணும், என்கிட்ட பிரிச்சு காட்டணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு மூட்டை 3 பேரும் ஆளுக்கு ஒரு மூட்டை பழம் பறிச்சுட்டு வந்து நீங்களே மக்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருக்காரு. 3 பசங்களும் காட்டுக்கு போறாங்க. முதலாவது பையன் ரொம்ப சொல்லியிருக்காரு. அப்பா தான் பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அழுகின பழம், வீணா பண்ண பழம், இந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுறான். 2வது பையன் அதை விட சோம்பி. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கீழே கட்டுற சருகுகள், இலை தலை, வீணா பண்ண இதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டிடுறான். 3வது பையன் அப்பா பேச்சு தட்டாம நல்ல நல்ல பழம் பறிக்கணுமேன்னு சொல்லிட்டு மரங்கள் ஏறி இறங்கி நல்ல நல்ல பழமா பறிச்சு ஒரு மூட்டை கட்டிட்டு 3 பசங்களும் அரண்மனைக்கு திரும்பி வராங்க. அப்பாட்ட கொடுக்க வரும்போது அப்பா சொல்றாரு, ராஜா சொல்றாரு, என்னிடம் கொடுக்க தேவையில்லை, அதை என்ன பண்றீங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு நீங்களே வச்சு சாப்பிடுங்க, அந்த பழங்களை நீங்களே வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற உணவு அவர்களுக்கு கிடையாது, இந்த பழங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு உணவு. இப்போ பையன் என்ன பண்ணுவான், அவன் அழுகின பழம், வீணா போன பழம் தானே கொண்டு வந்தான், அதை சாப்பிட்டு 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 நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டான். 2வது பையன் என்ன பண்ணான், இலை தலையெல்லாம் கொடுத்தான் இல்லைங்களா, அந்த சருகு, அது என்ன பண்ண முடியும், சாப்பிடவும் முடியல, ஆனா ராஜாவோட கட்டளையே மீறவும் முடியாது, வேற எந்த உணவும் கிடையாது. அதனால பசி தாங்க முடியாம அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவனும் இறந்தே போயிடுவான். இந்த 3வது பையன் இருக்கான் இல்லைங்களா, நல்ல நல்ல பழம்லாம் கொடுந்தான் இல்லையா, அவன் நல்ல பழமா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருந்தான். இப்ப ராஜா என்ன பண்றாரு, அந்த ஆரோக்கியமா இருக்க 3வது பையன் கிட்ட அரசு ஒப்படைச்சிடுறாரு. ஒப்படைச்சிட்டு நல்ல விதமா அரசாளணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. 3வது பையன் நல்ல மன்னரா இருந்து அந்த நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு மக்களை காப்பாத்திட்டு வரோம் இல்லைங்களா. பாருங்க, இதுல நல்லது செஞ்சதுனால நல்லது அனுபவிக்கிறான், கெடுதல் செஞ்சதுனால அவங்க கெடுதல் அனுபவிச்சாங்களா, இதெல்லாம் யாரால வந்தது, அவர்களுடைய செயல்களாலேயே தானே வந்தது. இதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு இல்லைங்களா. இது நமக்குள்ளாரையும் இருக்கு, உலகத்தில் இருக்க அனைவருக்குள்ளாரையும் இருக்குது. ஓகேங்களா. டேக் கேர், பாய்.